பேசுனீங்க பொண்ணு மரியாதை பேசுங்க அப்பா பார்த்தாலும் உங்களை பத்தி பேசுங்க எனக்கு இது அந்த காண்டுக்கு வந்து என் தம்பி பொண்டாட்டி மட்டும் இல்லைன்னா அச்சி வாயை கீச்சிருப்பேன். கோவப்படாதீங்க, அவளை பத்தி தான் தெரியும்ல உங்களுக்கு, விடுங்க. தெரியுதுங்க, நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணு வேணா பண்ணுகுது. இது முதல் தப்பா கிடையாது. எப்போ பார்த்தாலும் நீங்க அப்பா வருவீங்க, எப்போ பேச, எப்போ உங்களை கலையிலான்னு காத்துனுக்குது இந்த பொண்ணு. எனக்கு செம்ம காண்டு இருக்குது. என் தம்பிக்காவும் எங்க அப்பாவோ பாக்குறேன் இல்ல நடுகுதே வேற. நான் எவ்வளவு சம்பாதிச்ச அந்த பொண்ணு என்னங்க நானு கேக்குறேன். இப்ப கூட வந்துட்டானா பிரச்சனை ஓனான்றதுக்காக. ஆனா இது மேல சொல்றேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பஞ்சுனா மனுஷனா இருக்க மாட்டேன். அவ தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா, இனிமேலும் பண்ணுவா. அவ பிரச்சனை பண்றதை நிறுத்தணும்னா அவ சொல்றத நாம செஞ்சு ஆகணும். நீங்க ஏன் அவ சொன்ன மாதிரி ஒரு வாரத்துல 1 லட்சம் சம்பாதிக்க கூடாது? எது? அவ சொன்ன மாதிரி 1 லட்சத்தை சம்பாதிச்சு காட்டுங்கன்னு சொல்றேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நடுகிற மாதிரி பேசுங்க. சும்மா நீ வரத வைத்து ஏன் ஏன் நடக்காது? உங்களால முடியாதுங்கிறீங்களா? என்னங்க நீங்க போங்க. நீங்க என்னங்க இப்படி ஒண்ணுமே சொல்லாம உங்களே பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இவங்களால எப்படி முடியுங்கிற தைரியத்துல தானே அவ அப்படி ஒரு சவால் விட்டுருக்கா. நம்மளால முடியும்னு நம்ம நினைச்சு அந்த பணத்தை சம்பாதிச்சு காட்டுவோம். அப்ப அந்த மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறான்னு பாக்கலாம். நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? இவ்ளோ சொல்றேன், என்ன பண்ணலான்னு கேக்குறீங்க? 1 வாரத்துல 1 லட்சம் சம்பாதிச்சு காட்டுங்கன்னு சொல்றேன். நடுகிற காரியத்தை பத்தி தயவு செய்து பேசுங்க. ஏன் ஏன் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? நான் பேசினதை கேட்டா எனர்ஜி வருது, என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? சொல்லுங்க, பொய்யா? இல்லங்க, பொய் இல்லங்க. அப்புறம் ஏன் எல்லாத்தையும் முடியாதுங்கிற மாதிரியே யோசிக்கிறீங்க? 1 வாரம் 1 லட்சம் எப்படிங்க? மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. மனுஷனால முடியாதுங்கிறது எதுவுமே இல்ல. நான் இப்படி பேச நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா சத்தியமா இது சாத்தியம் கிடையாது. நான் நீங்க ஆட்டோ டிரைவருங்கண்ணா 1 லட்சம் சம்பாதிக்கணும், அது ஒரே வாரத்தில் சம்பாதிக்கணும், அதெல்லாம் எப்படிங்க முடியும்? இல்லங்க. ஓகேங்க, நீ வந்து ஆட்டோ ஓட்டுற, இது ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி போல ஓட்டு 2 வருஷம் கழிச்சு இதே ஒரு இன்னொரு ஆட்டோ வாங்கன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். அந்த பேச ஒரு நியாயம் இருக்குது, அது என்னால முடியும். ஏன்னா அது ஒரு யதார்த்தம் இருக்குதுங்க. ஆனா நீங்க சொல்றது சத்தியமா யதார்த்தமே கிடையாதுங்க. அந்த பொண்ணு வேணு நம்மளை கலாய்க்கிறதுக்காக வீமினே பேசுனது, அதான் நீ சீரியஸ் எடுத்துங்க. இந்த மாதிரிலாம் அது விடுங்க நீங்க. அப்போ இவ்ளோ நாள் நான் பேசினதெல்லாம் அவ்வளவுதான்ல, எதையும் காதலியே வாங்கிக்கல. ஆட்டோ ஓட்டுறதையே புது மாதிரியா பண்றேன், அண்ணாதுரைய பாத்துட்டு வந்தேன், நானும் அதே மாதிரி ஓட்டுவேன்னு சொன்னதெல்லாம் சும்மா அப்படிதானே? நீங்க கூட இருந்தா போதுங்க, நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொன்னதெல்லாம் போய் இல்ல? இல்லங்க, அப்படிலாம் இல்லங்க. என்ன என்ன அப்படிலாம் இல்ல? பாருங்க, ராத்திரி பவுல பாகாம சோறு தண்ணி துண்ணாம ஆட்டோ ஓட்டினாலும் சத்தியமா சொல்றேன், இந்த அமௌண்ட்லாம் சம்பாதிக்க முடியாது. ஏங்க ஏங்க இப்படி எல்லாத்தையுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? ஆட்டோ ஓட்டினா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைச்சா எந்த வேலை வேணாலும் செஞ்சு சம்பாதிக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு காரணம் சொல்றவங்கள ஒன்னும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்? என்ன மறுபடியும் மறுபடியும் அதே தான் முடியாதுன்னு சொல்ல போறீங்க இல்ல? எனக்கு புரியுதுங்க, நீங்க என் மேல அக்கறை தான் பேசினுக்கிறீங்க. ஆனா என்ன என் ரேஞ்சு தெரியாம பேசினுக்கிறீங்க. ஆட்டோ ஓட்டுனுக்கிறேங்க, நல்லா வந்து 1 வாரத்துல 1 லட்சம் ரூபாய் சத்தியமா சம்பாதிக்க முடியாதுங்க. ஒண்ணு நான் வந்து படிச்சிருக்கணுங்க, அதை நான் விட்டேன். நான் படிச்சு தொலைஞ்சதுனா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்கேயாவது போய் ஏதாவது பிசினஸ் பண்ணிருப்பேன், ஏதாவது ஒரு ஐடியாவது வந்திருக்கும். நான் அவ்வளவுதாங்க, என்னால முடியாதுங்க. எப்ப பாரு ஆட்டோ ஓட்டுறதே பெருசு, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும்னே சொல்லிட்டு இருங்க. ஏங்க ஏங்க இப்படி உங்களை நீங்களே தாழ்த்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெருசா வரணும்னு நினைங்க, அப்பதான் ஓரளவுக்காவது வளர முடியும். இப்படியே நீங்க
சின்னதா யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஒண்ணுமே ஆகாது. பிராக்டிக்கலா எதுவுமே நடக்காதுங்கிறீங்கல்ல, நடைமுறையில இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றீங்க அதானே? இருங்க, இந்தாங்க குடிங்க. இந்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு கீழே வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வேதாஜி போய் நிற்கிறான்? சொல்றேங்க, போங்க. உங்களால முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, முடியும் நினைச்சு சாதிச்சவங்கள உங்களுக்கு காட்ட போறேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு கடையே இல்லாம மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தரை காட்ட போறேன். வேதாஜி ம்? எங்க கூட்டு வாங்க சார். யாருங்க? வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சொல்லுங்க. உங்களோட வெற்றி கதைகள்லாம் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? உள்ள வாங்க, சொல்றேன் வாங்க. வாங்க. இதான் என்னோட ஃபிஷஸ் ஸ்டோரேஜ். ஸ்டார்டிங்ல என்கிட்ட காசுல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி இங்க முதல்ல அக்கம் பக்கத்து வீடுங்களுக்கு சும்மா சின்னதா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் எடுத்து அதை பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் சப்ளை பண்ணேன். அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. அது மூலமாக 1 10 ஆகி 20 ஆகி படிப்படியாக மேலே போச்சு. இப்போது பெரிய பெரிய ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸ்னு ஒரு 25லேருந்து 30 ஹோட்டல்ஸ் வரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியும் ஏர்லி மார்னிங் 3 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தான் நமக்கு வேலை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான். இது போக நான் தமிழ்நாட்டில் நிறைய சிட்டிஸ்க்கு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடத்துக்கு ஹோல்சேலாக சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் இப்போ என்னோட வருமானம் வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கேன். ஆச்சரியமா இருக்குது. பிரவீப்பா இருக்குதுங்க. சின்ன வயசு பையன் இருக்கிறாரு. அதுவும் என்னங்க பிஏ என்ன படிச்சுக்கிறாரு. ஐயோ இவ்வளோ படிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டா 10,000 ரூபா கண்ணை வாங்கி நீ பெரிய ஆளா இருக்காருன்னா ஐயோ செம்ம மாட்டுருங்க. நிஜமாலுமே என்ன சொல்றேன்னு தெரியலங்க. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? இன்னொருத்தர் மீட் பண்ண போறோம், வாங்க. அது யாருங்க? வாங்க. யாருங்க இருக்கா? முருகன் ஒருத்தர் இங்க இருக்காரு. அவரை தான் பார்க்க வந்திருக்கோம். நான் அவரை பத்தி சொல்றதை விட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வாங்க. அண்ணா வணக்கம். வாங்க. வணக்கம். இவர் என்னோட ஹஸ்பண்ட் நாகராஜ். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வாடகையில வெட்டி கொடுத்தே சென்னையில வீடு காருன்னு வசதியா இருக்கீங்களே, எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆனீங்க? ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்கள் ஊரில் வந்து விவசாயம் தான் பிரதான தொழில். விவசாயத்துக்கு மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருந்தோம். சென்னைக்கு வேலை தேடி வந்தேன். நிறைய கடை கம்பெனிகளுக்கு வேலை கேட்டு போனே வந்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதோடு இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா சொந்தமாக ஒரு தொழில் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். என்னோட தம்பி இங்கே இருந்தான். அவனை உதவிக்கு வச்சுக்கிட்டு ஊர்களில் இருந்து வாழை இலைகளை வர வச்சோம். ஏன்னா இங்கே இலைகளுக்கு தட்டுப்பாடாக இருந்துச்சு. ஹோட்டல்களுக்கு போட்டோம். அப்படியே 1 ஹோட்டலு 2 ஹோட்டலு 3 ஹோட்டல் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கிற 100 ஹோட்டலுக்கு இலைகளை கட் பண்ணி கொடுக்குறேன். தொழில் நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு வீடு காருன்னு வசதியாக இருக்கேன். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் நாகராஜ். உங்க வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற கதைகள்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்காக சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமம். விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயம் பார்த்தேன். கடுமையான ஒரு கஷ்டம், மழை இல்லை, பெரிய வறட்சி. ஆனால் என்ன பண்ணுறது, ஏதாவது தொழில் பண்ணணுமேட்டு நானும் என் நண்பர்களும் சேர்ந்து மேல்மருவத்தில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பித்தோம். பெரிய எதிர்பார்ப்போடு ஆரம்பித்தோம். ஹோட்டல் வச்சா பெருசாக முன்னேறிடலான்னு ஆசைப்பட்டோம். அது மூலிமா பெரிய தோல்வி, பெரிய லாஸ். அப்போ என் நண்பர்கள்லாம் பயந்தாங்க. அடுத்த தொழிலுக்கு எங்கூட பின்னால் வர்றதுக்கு பயந்தாங்க. இல்லை முடியாதுன்னாங்க. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு திருச்சி பக்கத்தில் மங்களமேடங்கிற ஊரில் வந்து
என் சித்தப்பா கும்பகோணத்தில் இருந்ததுனால இந்த கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபின்ட்டு ஒரு மெத்தட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ இதையே மக்களுக்கு பண்ணி கொடுக்கலாமேன்ட்டு பித்தளை டபரால ஃபில்டர் காஃபி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னுட்டு இங்கே திருச்சி பக்கத்தில் மங்கள மேடையில் ஆரம்பித்தோம். அந்த பித்தளை டபரால காஃபி கொடுத்த உடனே மக்கள் எங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. சரி, நல்ல ஆதரவு கொடுக்குறாங்களேன்ட்டு கோயம்புத்தூர் பக்கத்தில் பல்லடங்கிற ஏரியாவில் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணேன். அதுக்கு இதை விட பெரிய அளவில் ஆதரவு தந்தாங்க. இதை பார்க்கும்போது மக்கள் எல்லாம் விரும்புறாங்கன்னு இதை விட பெருசா பண்ணலான்னு ரொம்ப அக்கறையா நல்லா உழைச்சேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டும் பகலா 18 மணி நேரம் உழைச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 89 கடைகள் தமிழ்நாட்டில் இந்த KDFC ஒன்லி காஃபி, கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபின்னு வளர்ந்து நிற்குது. பிரைவேட் லிமிடெட் பண்ணியிருக்கேன், ட்ரேடு மார்க் வாங்கியிருக்கேன், ISO வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். அதனால நீங்க உழைச்சிங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதுல முயற்சி, விடாமுயற்சி, விவரமான முயற்சி, இந்த மூணையும் நீங்க கையில் எடுத்துக்கிட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய இடத்த நீங்க எதை நினைச்சீங்களோ அதுல சாதிக்கலாம். எல்லாரும் பேசினது பாத்தீங்கல்ல, அவங்க எல்லாருமே உங்களை மாதிரி இருந்தவங்க தான். போராடி ஜெயிச்சு இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு இடத்துல இருக்காங்க. நம்மளால முடியாதுன்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த உயரம் கண்டிப்பா சாத்தியமே ஆயிருக்காது. வெறும் வார்த்தையா சொன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை வராதுன்னு சொல்லிதான் நேர்ல கூட்டிட்டு போய் அவங்க எல்லாரையும் உங்களுக்கு காட்டினேன். இப்பவாச்சும் தன்னம்பிக்கை வந்திருக்கா? நீங்க பேசின எனர்ஜி வருது, நீங்க கூட இருந்தா எல்லாத்தையும் ஜெயிப்பேன்னு சொல்றீங்க. ஆனா அதை செயல்படுத்தும் போது மட்டும் ஏன் பின்வாங்குறீங்க? உடைக்கிறதுக்கு பயமா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம்? நான் சொல்லும் போது மட்டும் சரி சரின்னு சொல்றீங்க, ஆனா இப்படி அமைதியாவே இருக்கீங்களே. இது பாருங்க, ஒரு விஷயம் முடியும்னு நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா எப்பவுமே முடியாது. உங்க மனசுல தான் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல. ஒரு மனுஷனோட சொத்துங்கிறது அவன் தன்னம்பிக்கையா வாழறதுதான். அது உங்ககிட்ட அதிகமாவே இருக்கு. ஆனா எதுக்கு தயங்குறீங்கன்னு தான் தெரியல. எதுக்குங்க இவ்வளவு தயக்கம்? தயக்கமும் பயமும் இருக்கிறவன் என்னைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. தயவு செஞ்சு அதை முதல்ல தூக்கி போடுங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ணா உங்களுக்கு தைரியம் வரும் சொல்லுங்க? சொல்லுங்க. எனக்கு உண்மையிலேயே என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இன்னைக்கு நம்ம பார்த்த ஆளுங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையில நடந்து தானே சொன்னாங்க. நானும் நம்ம வளரணுங்கிறதுக்காக பொய்யெல்லாம் சொல்லல. அவங்க கிட்ட இருக்கிற உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வளர்ந்தவங்க. அது கூட உங்களுக்கு புரியலையா? சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஆனா ஒரு வாரத்துல 1 லட்சம்ன்றது முடியாதுங்கிறீங்கல்ல. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. நான் என்ன சொல்ல வரணும்? மனுஷனா இருந்தா ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கணும். உங்களுக்கு அது ஏன் புரியவே மாட்டேங்குது? என்னால முடியும் நினைச்சு பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இறங்காமலே நடக்காது, முடியாது, பயமா இருக்குன்னா எப்படிங்க? கண்டிப்பா முடியாதுதான். அப்புறம் அவ என்னை இன்சல்ட் பண்ணி பேசும்போது அவ்வளவு கோவப்பட்டீங்கல்ல, அந்த கோவத்தை இதுல காட்டுங்க. நீங்க சொல்றது சரிதான் வேதாஜி. ஆனா ஒரே வாரத்துல 1 லட்சம் ரூபான்றதுலாம் வந்து ரொம்ப. ஏங்க நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? இதை நீங்க பண்ணாதான் எனக்கு கௌரவம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனா நீங்க இப்படி தயங்குறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நீங்க இதுல ஜெயிச்சாதான் நான் அவ முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நான் கௌரவமா அவ முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அந்த 1 லட்சத்தை சம்பாதிச்சு காட்டுங்க. அப்பதான் நானும் என் புருஷன் சம்பாதிக்கிறாரு பாரடின்னு தைரியமா சொல்ல முடியும். என்னை தலை நிமிர்ந்து நிக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. என்னால இதெல்லாம் முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் அவ முன்னாடி கையை கட்டி வேலைக்காரி மாதிரியே இருந்துட்டு போறேன். போதுமா? அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னா அதையே பண்ணுங்க. நான் அவ முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கிறதும் தலை குனிஞ்சு போறதும் உங்க கையில தான் இருக்கு. என் மேல உங்களுக்கு உண்மையான அன்பு இருந்தா எனக்காக அந்த 1 லட்சத்தை சம்பாதிச்சு காட்டுங்க. என்னால முடியாது,
நான் இதுதான், என் வர்த் இதுதான், என் ரேஞ்ச் இதுதான் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. வேதாஜி வேதாஜி இருங்க. என்னால முடியும் ஒரு வாரத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும். இல்ல வேதாஜி, எனக்கு பிடிச்சவங்க யாரும் முன்னாடி தலை குடிச்சு நிக்க கூடாது. என்னால முடியும். இப்ப சொல்றேன், அவ முன்னாடி நீங்க பழைய மாதிரி தலை நிமிர்ந்து கெத்தா நிப்பீங்க. அது நான் கேரண்டி. ஒரே வாரத்துல 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு நான் காட்டுறேன். என்னால முடியும் வேதாஜி, சத்தியமா என்னால முடியும். ரொம்ப தேங்க்ஸுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஏங்க, சட்டை Okay, okay. சட்டை ரெடி. ஏங்க, நீங்க நீங்க வாழ்த்தணும். நான் இன்னைக்கு ஒரு புது உத்வேகத்தோட இருக்கிறேன். சோ நீங்க வந்து என்ன வந்து வாழ்த்துங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க. போதும் எடுத்துரு. அப்பா, மார்னிங். மார்னிங். உங்களுக்கு என்னப்பா வேணும்? எனக்கு என்னடா வேணும்? சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிடாது, கையும் கழுவியாச்சு. நீ வேணா சாப்பிடு. இது இல்லப்பா, உங்களுக்கு வேற என்ன? ஏதாவது தேவைப்படுமா? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு என்னடா தேவைப்படும்? இல்லப்பா, உங்களுக்கு தேவைப்பட்டதா விஷயங்க சொல்லுங்கப்பா. என்ன டேய், எனக்கு ஏதாவது வேணும் கேட்டுட்டு போறேன். என்ன திடீர்னு கேட்கற? சட்டை வேஷ்டி ஓகேவா? என்னம்மா, எதுக்காக திடீர்னு வந்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான்? என்னம்மா நீ ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? டேய், என்னடா, என்ன இருந்தாலும் சொல்லு, என்ன விஷயம்? அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றப்பா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப இவன் இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கான்? என்னவா இருக்கும்? என்னடா, பணம் ஏதோ அதிகமா புழங்குதா? என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சொல்லுங்கப்பா ப்ளீஸ். சரிடா, ஒரு வாட்ச் வாங்கி கொடுறான். என்னடா, நீ தானே என்ன வேணும் சொல்லுங்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த. அப்புறம் சொன்ன உடனே முகம் சுருங்குது. அப்பா வாட்ச்லாம் எவ்வளோ பாருக்கும்? ஒரு 1000, ஒரு 2000. அப்பா 2000 வேலை ஒரு சில்லற காசுப்பா. நல்லா அப்படி ஒரு அப்படி கெத்தா கிடைக்கும். ஏண்டா, 1000 2000லாம் உனக்கு இப்ப சில்லற காசு ஆகி போச்சா? எதுக்கு இப்படி காலையிலேயே உயிரை வாங்கிட்டு இருக்கான்? சரிடா, வாட்ச் வேணா, ஒரு மோதிரமா வாங்கி கொடு. மோதிரம் ஒரு 2:4 ஒரு 12,000 இருக்குமா? நோ, இன்னும் கொஞ்சம் பெருசா. என்னம்மா, 2 பேரும் பேசிட்டு வந்து என்ன வெறுப்பேத்துறீங்களா? அதுக்கு நான் தானே கிடைச்சேன். பாப்பா வெறுப்புலாம் இல்லப்பா, நிஜமா தானே கேட்டுங்க. சொல்லுங்க. ஆஹா, நீங்க சொல்ல மாட்டீங்க போல இது. உங்களுக்கு வந்து கண்ணாடி. அப்பா, இந்த கண்ணாடி நம்ம என்ன பண்றோம்? கோல்டு ஃப்ரேம் போடுறோம். தங்கம் செமையா இருக்கும். சூப்பர்ல. Are you all right? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? ஐயோ டேய், வீட்டுல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறது சகஜம்டா. அதுக்காக இவ்வளவு பெரிய பாதிப்பா? அடாடா. இல்லப்பா, நான் இனிமேல் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போறேன். அதனால உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்பா,
இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலையா? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட போறப்பா. ஏன்னா ஒரு வாரத்துல 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க போறேன்பா. ஓ இதான் விஷயமா? இதுக்கு தான் இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணானா? ₹1,00,000 சம்பாதிக்கிற முகத்தை பாரு. எப்போ சத்தியமா ஒரு வாரத்துல 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க போறேன். இவனுக்கு எதுவும் ஆகி போச்சுமா? எப்போ ஆட்டோ ஓட்டு ஒரு வாரத்துல 1,00,000 சம்பாதிப்ப? அப்பா முடியும்பா, என்னால கண்டிப்பா முடியும். ஒரே வாரத்துல 1,00,000 ரூபாய் நான் சம்பாரிச்சு காட்ட நான் ஒருத்தர்கிட்ட சவால் விட்டுருக்கேன்ப்பா. சவாலு சவால் நெசமா சொல்லுமா, யாருக்கிட்ட அவன் சவால் விட்டுருக்கிறான்? என்கிட்ட தான் மாமா. என்னது ஒண்ணும் புரியல எனக்கு. சும்மா தான் மாமா. பா அவங்க வண்ணத்தை சும்மா சொல்லியிருக்கலாம், நான் இது ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிறேன்பா. சொன்ன வேலையை முச்சி காட்டுவேன். டேய் வேதவள்ளி சீரியஸா சொன்னாலும் விளையாட்டா சொன்னாலும் நீ அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ண போறேன்னு சொல்ற பாரு, அதுவே ரொம்ப சந்தோஷம்டா. பாராட்டுறேன், ஜெயிச்சு காட்டுறா பையன். அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா வருவிடா, நல்லா வருவிடா. நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சு காமிரா. நீ கொடுக்கறதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். சரிப்பா, ஒரு நிமிஷம். வரமா வரமா. வாங்க மாமா. வேதாஜி, எப்படியும் 1,00,000 ரூபாய் நான் ஒரு வாரத்தை சம்பாரிச்சிருவேன். அது அப்புறம் இருக்குது சில பேருக்கு. என்னன்னா நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்திடுவேன், சொன்னதை செஞ்சும் காமிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சில பேர் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதே, தலை குஞ்சினே இருப்பாங்க. அவங்கள நினைச்சத கொல்லுன்னு சிரிப்பு வருது. என்ன நாகராஜ் மாமா, சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. பார்வையில் அப்படியே அனல் தெரிக்குது மாமா. நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்களே, தெரியும்ல? அவன் சொல்லிட்டோம், பாப்போம். போ தெரியும் யாரோட நினைப்பு யாரோட பொழப்ப கெடுக்குதுன்னு.